அரியலூரில் சினிமா பட பாணியில் தோஷம் நீக்குவதாக கூறி படம் காட்டி அப்பாவி மக்களிடம் நகைகள் மற்றும் பணத்தை பறித்துச் சென்ற பாம்பாட்டியால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பாம்பு வித்தை காட்டியவர் போலீஸ் வலையில் சிக்குவாரா? தவசி படத்தில் வரும் குரளி வித்தை காட்சி போன்று அரியலூரில் இளைஞர் ஒருவர் பாம்பை காட்டி ஊர் மக்களை அச்சுறுத்தியுள்ளார். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நாம நினைச்சாதான் நாமளும் நல்லா இருப்போம் என்று தத்துவம் பேசிய இந்த பாம்பாட்டிதான் உருட்டி மிரட்டி பலரையும் நம்ப வைத்து கல்லா கட்டியுள்ளார். நடந்தது என்ன? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லுங்க, யாருக்கும் கெட்டது கூட சொல்லுங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும் நம்ம நினைச்சா கண்டிப்பா நம்ம நல்லா இருப்போம். நம்ம மட்டும் நல்லா இருந்தா போதும் நினைச்சா அது அதிக ஆசை, அதிக தத்திரம். 10 பேர் சனி ஒரு ஆள் மேல வரக்கூடாது. அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே வஞ்சினபுரம் கிராமத்திற்கு கிளிஜோசியம் பார்ப்பது போன்று இளைஞர் ஒருவர் பெட்டியும் கையுமாக சென்றுள்ளார். அவர் திடீரென தெருவோரம் அமர்ந்து துண்டை விரித்து தனது சித்து வேலையை தொடங்கியுள்ளார். அப்போது தான் வைத்திருந்த பையிலிருந்து பாம்பை வெளியே எடுத்து கொஞ்சி குலாவியுள்ளார். அதனை கண்ட சிறுவர்கள் பாம்பாட்டியை வட்டமிட்டு அவர் என்ன செய்கிறார் என்று வேடிக்கை பார்த்துள்ளனர். இதையடுத்து உங்களின் கை நிழல் பாம்பின் மீது பட்டால் தோஷம் நீங்கும் என்று புருடா விட்டுள்ளார். இதை 1 2 3 சுத்தி அந்த சாமிக்கு முன்னாடி அடிப்பேன். அந்த தட்டுல இருக்கிற பாம்பு வெளில வரும். எல்லாரும் ஒரு உதவி பண்ணுங்க. உதவினா மறுபடியும் காசு கேட்க போற நினைக்காதீங்க. தர்மம் ஒரு வாட்டி தான். இதை சுத்தி அடிக்கும் போது காசு கொடுத்தவங்க கொடுக்காதவங்க சின்னவங்க பெரியவங்க ஆணு பெண் யாரா இருந்தாலும் இதை கீழே அடிக்கும் போது எல்லாரும் சேர்ந்த மாதிரி உங்க சோத்து கேட்கலாங்கிறத அப்படி நீட்டுங்க. இப்ப இல்ல இதை அடிக்கும் போது உங்க நகல் அந்த அம்மன் மேல படும். உன் உடம்புல ஆறாத வேணா தீராத பிணி நோய் நொடி இருந்தாலும் தீரும். எத்தனை வருஷம் பாவம் இருந்தாலும் விட்டு நீங்கும். நீ நல்லா இருப்ப. அனைவரும் வீட்டுக்கு செல்லுங்கள். அங்கு வந்து தோஷம் நீக்குவதாக கூறி கூட்டத்தை கலைத்துள்ளார். தொடர்ந்து வீடு வீடாக சென்ற இளைஞர் தாயத்துக்கு தலா 100 ரூபாய் வசூலித்ததுடன் தோஷம் நீக்குவதாக கூறி 500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை உருட்டி மிரட்டி வசூலித்ததாக கூறப்படுகிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு பரிகாரம் செய்வதாகவும் குரளி வித்தை காட்டி பணத்தை கறக்க முயன்றுள்ளார். அதனை உண்மை என நம்பிய பெண்ணிடம் 15000 ரூபாய் பணம் கேட்டுள்ளார் அந்த பாம்பாட்டி. அவ்வளவு பணம் இல்லை என்று கூறியதும் உஷாரான பாம்பாட்டி அந்த பெண் அணிந்திருந்த தங்க செயின் மற்றும் மோதிரத்தை மந்திரித்து தருவதாக கூறி மாயாஜாலம் காட்டியுள்ளார். அவற்றை வாங்கியவுடன் சற்று நேரத்தில் வந்துவிடுகிறேன் என்று கூறி எஸ்கேப் ஆன பாம்பாட்டி ஏற்கனவே தயாராக நிறுத்தி வைத்திருந்த பைக்கில் ஏறி சிட்டாய் பறந்துள்ளார். இதனை அடுத்துதான் ஊர் மக்கள் அனைவரும் தாங்கள் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்துள்ளனர். அதற்குள் பாம்பாட்டி இளைஞர் ஊரு எல்லையெல்லாம் கடந்து கண்ணுக்கெட்டாத தூரத்திற்கு மின்னல் வேகத்தில் சென்று மறைந்துள்ளார். இளைஞர் காட்டிய பாம்பு வித்தையை நம்பி ஏமாந்தது தொடர்பாக பாதிக்கப்பட்ட மக்கள் செந்துறை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். புகாரின் பேரில் வஞ்சினபுரம் கிராமத்துக்கு வந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது விசாரணை மேற்கொண்ட அதிகாரி என்னையா கம்ப்யூட்டருங்கிறாங்க இன்டர்நெட்டுங்கிறாங்க, நீங்க பாம்பாட்டி கிட்ட ஏமாந்திருக்கீங்க என கடிந்து கொண்டார். நம்பர் சரியா தெரியல சார். வண்டி வீடியோ எடுத்துருக்காங்க. அந்த வித்த காட்டும் போது சின்ன பசங்க வீடியோ எடுத்துருக்காங்க. ஆனா அதுல நம்பர் எதுவுமே தெரியல. ஆளோட மூஞ்சி மட்டும் தெரியுது. மூஞ்சி மட்டும் தெரியுது சார். என்ன இந்த காலத்துல கம்ப்யூட்டருங்க இன்டர்நேஷனல் பாம்பு வித்தை காட்டிய இளைஞரின் அடையாளம் பொதுமக்கள் எடுத்த செல்போன் வீடியோ மூலம் தெரிய வந்தது. அதன் அடிப்படையில் பாம்பாட்டி இளைஞரை பிடிக்க போலீசார் குறிவைத்து தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர். எல்லா ஜனங்களையுமே இப்படி ஏமாற்றி 1000-500ன்னு எல்லா வீட்லையும் வாங்கிட்டு கடைசியில் ஒரு வீடு இருக்குங்க, குழந்தை பாக்கியம் தரேன் அது தரேன்னு சொல்லிட்டு பவுனு பண்ணுறதெல்லாம் எல்லாத்தையும் பிடிக்கிட்டு போயிட்டாப்புல. அந்த வண்டி வச்சிருந்த வண்டி ஹோண்டா சைனுங்க. வண்டியை மறைவாக நிப்பாட்டிட்டு அந்த வண்டியை எடுத்துக்கிட்டு சல்லுன்னு போயிட்டாப்புல. நாங்கள் காலையில் எல்லாமே ஏமாந்துட்டு தான் இப்போ நிற்கிறோம். வீட்டுக்கு வீடு 1000-500ன்னு வாங்கிட்டாருங்க. அந்த பொண்ணு குழந்தை இல்லைங்கிற காரணத்தை காமிச்சு நீ உன் கையில் கழுத்தில் கிடக்கிற செயினும் மோதிரத்தையும் கழட்டி வைமா, நான் மந்திரிச்சு தரேன் உனக்கு குழந்தை நிற்கும் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி வாங்கிட்டு போயிட்டாப்புல. அந்த பொண்ணு அவங்க அம்மா வர்றதுக்குள்ளே இருந்தாலும் போயிட்டாப்புல. அவங்க அம்மா பின்னாடி எங்கம்மா கையில் போட்டு மோதிரத்தை காணும் செயினை காணும் அப்படின்னு சொல்லிக்கலாம். அந்த அண்ணன் வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி உள்ள எல்லாரும் தேடி போனால் அந்த ஆள் அதுக்குள்ளேயே மறைஞ்சிட்டாரு. வேகமாக போய் இங்கே போயிட்டாரு காணும். தோஷம் நீக்குவதாக கூறி படம் காட்டி அப்பாவி மக்களிடம் நகைகள் மற்றும் பணத்தை பாம்பாட்டி பறித்து சென்ற சம்பவத்தால்
அரியலூரில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. நம்ம மட்டும் நல்லா இருந்தா போதும் நினைச்சா அது அதிக ஆசை, அதிக தத்திரம். 10 பேர் சனி ஒரு ஆள் மேல வரக்கூடாது. காலை சேர்த்து வச்சு ஓம் சக்தியும் சனியும் போச்சு என் குடும்பத்தை வாழவே நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரு பாத்தியா.